ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது குணத்ரய விபாக யோகம்ன்ற 14வது அத்தியாயம். இதில் பகவான் இப்போது கடந்த சில ஸ்லோகங்களுக்கு முன்னாடி அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, இந்த முக்குணங்களையும் தாண்டிய ஒருத்தர் இருக்காங்களா, இருப்பவர் அவங்களுடைய அடையாளங்கள் என்னவாக இருக்கக்கூடுன்ட்டு. அதுக்கு பகவான் பதில் சொல்ல ஆரம்பித்தார். அப்போ போன ஸ்லோகத்தில் உள்ளடையாளங்கள்லாம் பகவான் சொன்னார். இப்போது அந்த ஸ்லோகத்தினுடைய கடைசியிலேயே துல்லிய நிந்தாத்ம ஸ்துதி, அதாவது நம்மளை திட்டுறதையும் புகழ் பாடுறதையும் சமமாக பார்க்கக்கூடியவர்னு அதுலேருந்து வெளியடையாளங்கள் ஆரம்பிக்குது. அதுலேருந்து ஆரம்பித்து தொடங்கி 25வது ஸ்லோகத்தையும் வெளியடையாளங்கள் பற்றி பகவான் சொல்ல போகிறாரு. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். மானாபமானயோஸ்துல்யः துல்யோ மித்ராரி பக்ஷயோः சர்வாரம்ப பரித்யாகி குணாதீதஸ்ஸ உச்யதே. மான அபமானயோஹோ துல்லியः. மான அபமானயோஹோ துல்லியः. மானக அப்படின்னா மானம், அதாவது நம்மளை நல்லா மதிக்கிறவங்களையும், அபமானம்னா நம்மளை அவமரியாதையாக நடத்துறது, நம்மளை மரியாதையோடு நடத்துறது, நம்மளை அவமரியாதையோடு நடத்துறது, இது ரெண்டத்தையும் சமமாக பார்க்கணுன்னு பகவான் சொல்கிறாரு. இதுக்கு முன்னாடி இன்ப துன்பங்கள், ஏதோ நண்பன் எதிரி இதெல்லாம் கூட பரவாயில்ல, ஆனால் மான அவமானங்களை எப்படி நம்மளால் ஒன்றா பார்க்க முடியும்? நம்மளை அவமானப்படுத்திட்டாலே நமக்கு அது எவ்வளோ உள்ளூர நம்மளை போட்டு ஒரு மாதிரி பண்ணிடும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை எப்படி சமமாக பார்க்கணுன்னு பகவான் சொல்கிறாரே அப்படின்னு பார்த்தா, இதெல்லாம் எப்படி சாத்தியமா அப்படின்னா, பரீட்சித் மகாராஜா ஒரு தடவை வேட்டைக்கு போகும்போது ஒரு முனிவர் தவம் செய்து கொண்டிருந்தார். அப்போ தனக்கு தண்ணி தாகமாக இருக்குன்னு அந்த முனிவர்கிட்ட கேட்க, ஆனால் முனிவர் தவத்தில் இருந்ததுனால அதை கவனிக்கலைன்னா அவர் தபஸில் இருந்தார். அந்த ஒரு மனநிலை வேறு ஒரு மனநிலையில் இருந்தார். அதனால எதுவும் பதில் சொல்லணுன்னு உடனே பரீட்சித் மகாராஜா கோவம், கீழே ஒரு செத்த பாம்பு கிடந்தது. அந்த செத்த பாம்பை கேட்டாலும் பதில் சொல்லலை, நீயும் பதில் சொல்ல, ரெண்டும் ஒன்று தான் அப்படின்றா போல் அந்த செத்த பாம்பு எடுத்து அந்த முனிவரோட தோளில் போட்டுட்டு போயிட்டான். அப்புறமா முனிவர் தவம்லாம் கலைஞ்சு அதை பார்க்கும்போது அந்த பையன் அந்த முனிவரோட பையன் இருக்கான் இல்லையா, அவன் இதை பார்த்துட்டு ரொம்ப கோவப்பட்டு, நான் அந்த பரீட்சித் மகாராஜாவுக்கு சாபம் இடுறேன்னு அடுத்த 7 நாளுக்குள்ளே நீ இறந்து போயிடுவேன்னு சாபம் விட்டாச்சு. அதை கேட்ட முனிவர், அப்படி நீ செய்திருக்கக்கூடாது, தவறு இல்லையா அது அப்படின்னு சொல்லி அந்த முனிவர் சொன்னார். அப்போ அவர் அந்த அவமானத்தையும் மானத்தையும் சமமாக பாவிச்சதுனால தானே இந்த மாதிரி அவரால் எடுத்துக்க முடிஞ்சது. அதனால் இருக்க முடியாதுன்னு எவ்வளோ பேர் இருந்து காமிச்சிருக்காங்க. பகவான் இதை நமக்கு எடுத்து சொல்கிறதும் நம்மளும் இது போல் ஏதாவது ஒரு முயற்சி எடுத்து இருக்க முடியுமா அப்படின்றதுக்காக தான். அடுத்து மித்ர அரி துல்லிய பக்ஷயோகோ, நண்பனையும் எதிரியும் சமமாக பார்க்கணும் அப்படின்றது ஒரு கோணம். அது மட்டும் இல்லாமல் நல்லது செஞ்சால் தான் நண்பன், தீயது செஞ்சால் எதிரி. தீயதுன்னா இந்த இடத்துல என்ன, நமக்கு பிடிக்காததை செஞ்சால் நம்ம எதிரின்னு நினைக்கக்கூடாது. பல விஷயங்கள் நமக்கு பிடிக்காமல் இருக்கும், ஆனால் நமக்கு நல்லது செய்வதாக இருக்கும். அதே போல் பல விஷயங்கள் நமக்கு இனிமையாக இருக்கும் கேட்கறக்கோ இல்லை எதுக்கோ, ஆனால் அது நமக்கு நல்லது செய்கிறதா இருக்காது. ஆனால் நல்லது செய்த நமக்கு பிடித்தது செய்தால் நண்பன், பிடிக்காதது செஞ்சால் எதிரின்னும் பார்க்கக்கூடாது. சர்வாரம்ப பரித்தியாகினா உடலுக்குண்டான செயல்பாட்டுகள் எல்லாத்தையும் விட்டுறவர். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நம்ம யாரையும் திட்டுறோம் அப்படின்னா அந்த திட்டுறது அந்த உடலுக்கு தான் போய் சேருதே தவிர ஆத்மாவுக்கு ஒன்றும் செய்யாது அப்படின்ற அந்த புரிதலுக்கு அதெல்லாம் விட்டுறணும். சக குணாதீதஸ்ஸ உச்சியதே, இப்படிலாம் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் குணங்களை கடந்தவர் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன்ட்டு பகவான் சொல்கிறாரு. அப்போது இது வரைக்கும் 22வது ஸ்லோகத்துலேருந்து பகவான் என்னெல்லாம் சொல்லிட்டு வராரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நத்வேஷ்டி சம்பிரவருத்தானி, தனக்கு பிடிக்காதது வந்தாலும் வெறுப்படைகிறதில்ல. அதே போல் தனக்கு பிடித்தது தன்னை விட்டு விலகி போனாலும் அதை நோக்கி ஆசையோடு போய் அதை திரும்ப பெறணுன்ற அந்த ஆசையும் இல்லாதவர். அதே போல் பார்த்திங்கன்னா குணாக வர்த்தந்த இத்தியேவ, எப்படியும் முக்குணங்கள் தான் செயலில் செய்யுது அப்படின்ற அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து விலகி இருக்கக்கூடியவங்க, சுகதுக்கங்களை சமமாக பார்க்கக்கூடியவர்கள், நண்பன் எதிரிகளை சமமாக பார்க்கக்கூடியவர். அப்புறம் இப்போ பார்த்தது போல் மான அபமானங்களை இது எல்லாத்தையும் பார்த்து, அதே போல் உடலுக்கு உண்டான செயல்பாட்டுகள்ல இருந்தெல்லாம் விலகி அதை விட்டுட்டு இருக்கக்கூடிய இப்படி ஒருத்தர் தான் குணங்கள் முக்குணங்களையும் தாண்டி கடந்து இருக்கக்கூடியவர்னு சொல்லப்படுகிறது அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. இப்போ தொடர்ந்து இந்த அத்தியாயத்தினுடைய நம்ம முடிவுக்கே வந்துட்டோம். இன்னும் 2 ஸ்லோகம் தான் இந்த அத்தியாயம் முடிய. அதில் பகவான் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.